ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இடிகள் வந்து நமக்கு மிளகு ஜீரகம் தட்டத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடிகள் வந்து ரீசெண்டாக வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வாங்கினா என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணணும், இந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இடிகள் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அல்லது கொஞ்சமாக ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் சட்னி செய்யணும்னாலும் கண்டிப்பாக அது யூஸ் ஆகுங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே நமக்கு வந்து யூஸ் தான். இது வந்து இப்ப எப்படி பழக்கிறது அப்படின்ற இந்த வீடியோவை பாருங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேப்பர்லாம் போட்டு கூட அரைப்பாங்க. இப்ப நான் வந்து அரிசி தான் வந்து வச்சு அரைச்சு நான் இதை பழக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம அரைச்சதை அப்படியே இந்த உரல்ல நல்லா இப்படி வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மண் இருந்தாலுமே நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு பாருங்க, அரிசி பாருங்க கருப்பாக இருக்கு, தெரியுதுங்களா? வீடியோ தெரியுதான்னு தெரியல, ஆனால் பாருங்க அரிசி கருப்பாக இருக்கு. நம்ம இன்னொரு தடவை அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நீட்டாக. இப்போ நம்ம அரிசியை அரைச்சி பார்த்தீங்கன்னா உரல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெயில் மஞ்சள் கொஞ்சமாக கலந்து இந்த உரல் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு அப்படியே இந்த உரல் வந்து பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்போ போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.